செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர் அஜய். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு வண்ணாரப்பேட்டை ராமதாஸ் நகர் பகுதியில் மர்ம கும்பல் ஒன்று அஜயை ஓட சரம் மாறியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அஜய் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலைக்கு முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை பெருங்குடி அருகே பெற்ற தாயை மகனே கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்குடி குறிஞ்சி நகர் பகுதியை சேர்ந்தவர் பாபுலால் சென்னி தேவி தம்பதியினர். இவர்களுக்கு ராகேஷ் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளன. முன்னதாக நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத ராகேஷ் தொடர்ந்து படிக்க செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாகவும் இதனை பெற்றோர்கள் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராகேஷ் தந்தை இல்லாத நேரத்தில் தாய் சென்னி தேவியை கழுத்தை நெரித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் ராகேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்போது காணலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலையை ஒட்டியுள்ள மசனக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அமைந்துள்ள மாயர், சிங்காரா மற்றும் விபூதிமலை ஆகிய பகுதிகளில் யானை, புலி, கரடி, மான்கள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சாலை வழியாக வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு செய்வதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வனத்துறை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி மாயார், சிங்காரா மற்றும் விபூதிமலை சாலைகளில் இன்று முதல் சுற்றுலா வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் மக்கள் சென்று வர எந்த தடையும் இல்லை என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் சார்பில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருபவர் விக்னேஷ். இந்த நிலையில் மருத்துவமனை முகத்தில் இரத்த காயங்களோடு அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்த நோயாளி ஒருவருக்கு எலக்ட்ரீஷியனான விக்னேஷ் மருத்துவ சிகிச்சை அளிப்பது போன்ற காட்சிகளை அவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக வெளியிட்டார். அது தற்பொழுது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி பொதுமக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மருத்துவமனையில் தகுதியான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட மருத்துவ உதவி பணியாளர்கள் பணியில் இருந்தபோது ஒரு எலக்ட்ரீஷியன் எப்படி அவசர சிகிச்சை பிரிவுக்குள் அனுமதிக்கப்பட்டார் என்றும், மேலும் அதே சமயத்தில் பணியில் இருந்தும் அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான என் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத், இந்திய வரலாற்றிலேயே புதிய கட்சி துவங்கி 3 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பே அதிகாரத்துக்கு வந்து சாதனை படைத்தவர் தவேகா தலைவர் விஜய் மட்டும்தான் என்று பேசினார். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கைகோர்த்து கல்லறைக்குள் போய்விட்டதாகவும், தேமுதிக தொடங்கிய விஜயகாந்தின் கட்சியை பிரேமலதா திமுகவிற்கு 5 ஆண்டுகள் குத்தகை விட்டுவிட்டதாகவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது தொடக்கம் மட்டுமே எனவும், மக்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என நாஞ்சில் சம்பத் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடங்கி 3 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னாலேயே அதிகாரத்திற்கு வந்த அதிசயத்தை நிகழ்த்தியவன் எங்கள் தலைவர் விஜய். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிவிட முடியும். பேரம் பேசுகிற பேர்வழிகளுக்கு 2 கோடி ரூபாய் கொடுப்பதாக கூட தகவல் வருகின்றது. நான் ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நான் உரக்கமாக சொல்வேன், ஒரு சாமானியனை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு வரலாற்றில் விஜய் அவர்கள்தான். சாமானியர்களின் சகாப்தம் என்றார் அண்ணா.
அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணாவை காலம் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு அண்ணா கண்ட கனவை நனவாக்குகிற இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேருந்து நிலையம் அருகே மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான மணி மெஸ் என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் எதிர்பாராத விதமாக உணவகத்தில் பற்றிய தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் மளமளவென பரவியது. இதனால் அங்கிருந்த சமையல் எரிவாயு உருளை பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீ பிளம்புகள் அருகில் இருந்த கடைகளுக்கும் வேகமாக பரவியது. இதில் நாகப்பன் என்பவருக்கு சொந்தமான டயர், பஞ்சர் மற்றும் மெக்கானிக் ஷாப், இருவருக்கு சொந்தமான பெட்டி கடைகள் என மொத்தம் 4 கடைகள் முற்றிலும் தீயில் எரிந்து கருகின. இச்சம்பவம் அப்பகுதியில் கடை வைத்திருந்த உரிமையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என எழுந்த புகாரையொட்டி 10 தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக அடுத்தடுத்து தகவல்கள் வெளியானது. ஏற்கனவே இது தொடர்பாக சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்துள்ள நிலையில் கரூர் மாவட்ட கரூர் நகரில் உள்ள கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்தில் இரவு கரூர் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இந்த சோதனையில் பணம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை, ஆனால் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சோதனை முடிந்து புறப்பட்ட போலீசார் அலுவலகத்திற்கு சீல் வைத்து சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கிகளின் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு புதிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், கணினி பணியாளர்கள் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் எனவும் பயிர்க்கடன் வழங்கும் நடைமுறையில் செயலாளர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் புங்கம்பள்ளம் கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் கிராமத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தினமும் இந்த வழியாக சென்று வருவதாகவும் அங்கு மதுக்கடை திறக்கப்பட்டால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதுடன் குடிபோதையில் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது எனவும் கூறினர். எனவே புங்கப்பள்ளம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை மேட்டை உடனடியாக அகற்ற கோரி சிபிஎம் மாணவர் படை தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று பாடை கட்டி ஊர்வலமாக வந்து குப்பை மீட்டால் ஏற்படும் பாதிப்புகளை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தினர். மேலும் இந்த போராட்டத்தால் குப்பை மேடு வேண்டாம், சுத்தமான வாழ்வாதாரம் வேண்டும், எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என முழக்கங்கள் எழுப்பின. மேலும் ஒருவரை உயிரிழந்தவர் போல் படுக்க வைத்து ஒப்பாரி வைத்து மக்களிடையே கவன ஈர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் கோயிலில் பாரம்பரிய விதைத்தளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி சிறப்பு பூஜைக்கு பிறகு ஆலய நந்தவனத்தில் விதை தெளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே செங்கமாரி கூட்டுறவு தொடக்க வேளாண் சங்கமும் முன்னதாக தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 5 ஏக்கருக்குட்பட்ட சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர்.